உங்க வாழ்க்கை ஒரு நிமிஷத்துல நரகமா மாறணும்னா வெளியில இருந்து ஒரு எதிரி வரணும்னு அவசியமே இல்லை. உங்க கூடவே தங்கி உங்க தட்டிலேயே சாப்பிட்டு உங்க நிம்மதியை குடிக்கிற உங்க இரத்த பந்தங்களே போதும். உங்க மொத்த வாழ்க்கையையும் சாம்பலாக்க. நிம்மதி இல்லாத வீட்டுல லட்சுமி தங்க மாட்டான்னு பெரியவங்க சொல்லுவாங்க. ஆனா அந்த நிம்மதியை சிதைக்கிறது யாரு? நம்ம மேல பாசம் இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டே நம்ம முதுகுல குத்துற அந்த 3 நச்சு குணங்கள் கொண்ட மனிதர்கள் யாரு? சாணக்கியர் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்காரு. எந்த வீட்டுல இந்த 3 விஷயங்கள் இருக்கோ அந்த வீட்டை விட்டு உடனே வெளியேறுங்க. இல்லைன்னா நீங்க உயிரோட இருக்கிற பிணமா தான் வாழ வேண்டியிருக்கும்னு சொல்லியிருக்கிறாரு. அதிர்ச்சியா இருக்கா? இன்னைக்கு வீடியோவில் ஒரு அழகான குடும்பம் எப்படி இந்த 3 நச்சு குணங்களால சிதைஞ்சு போச்சுங்கிற ஒரு விறுவிறுப்பான கதையோட அந்த 3 குணங்களையும் பார்க்க போறோம். வீடியோவை ஒரு நொடி கூட ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா இதுல சொல்ல போற அந்த 3வது வகை மனிதர் உங்க வீட்லயும் இருந்தா உங்க நிம்மதிக்கு இப்போவே எண்டுக்காடு விழுந்துடும். அதுக்கு முன்னாடி நண்பா வீடியோவை பாக்குறீங்க, அப்படியே ஒரு லைக் போட்டுட்டு கமெண்ட் பாக்ஸ்ல நிம்மதி அப்படின்ற வார்த்தையை டைப் பண்ணுங்க. அப்பதான் நம்மள போல நிம்மதி இல்லாம தவிக்கிற இன்னும் பல நண்பர்களுக்கு இந்த வீடியோ போய் சேரும். அவங்களும் உங்கள மாதிரி தெளிவடைவாங்க. சரி, இப்போ அந்த வீட்டை நரகமாக்குற முதல் ஆபத்தான குணம் என்னன்னு பார்ப்போம். முதல் குணம், பேராசை எனும் நச்சு பாம்பு. சென்னையில ஒரு ஐடி கம்பெனியில டீம் லீடரா வேலை பார்த்துட்டு இருந்தவர் ரமேஷ். ரமேஷ் ரொம்ப அமைதியானவர். நடுத்தர குடும்பத்திலிருந்து உழைச்சி முன்னுக்கு வந்தவர். அவரோட மனைவி கவிதா. ரமேஷ் மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சாலும் கவிதாவுக்கு அது என்னவோ 10,000 ரூபாய் மாதிரி தான் தெரிஞ்சது. ஆரம்பத்துல இது சின்ன சின்ன ஆசைகளா இருந்தது. போக போக அது ஒரு நச்சு பாம்பா மாறி ரமேஷோட நிம்மதியையே கடிக்க ஆரம்பிச்சது. ஒரு நாள் ரமேஷ் வேலை முடிஞ்சு டயர்டா வீட்டுக்கு வர்றாரு. வந்த உடனே கவிதா ஒரு காஃபியை கொடுத்துட்டு, என்னங்க பக்கத்து வீட்டுக்காரங்க புதுசா ஒரு ஐபோன் வாங்கியிருக்காங்க, அப்புறம் அவங்க கார் மாடல் கூட அப்டேட் பண்ணிட்டாங்க, நாம மட்டும் ஏன் இன்னும் இந்த பழைய கார்லயே போயிட்டு இருக்கோம்னு கேக்குறாங்க. ரமேஷ் அமைதியா, கவிதா இப்போதான் நாம வீட்டுக்கு கடன் அடைச்சிருக்கோம், கொஞ்சம் பொறுமையா இருக்கலாம்னு சொல்றாரு. ஆனா கவிதா விடுறதா இல்ல. உங்க கூட வேலை பார்த்தவங்க எல்லாம் இப்போ பெரிய பெரிய லெவல்ல இருக்காங்க, நீங்க என்னடான்னா இன்னும் அதே பொசிஷன்ல இருக்கீங்க, உங்ககிட்ட திறமை கம்மி போலன்னு ரமேஷோட தன்னம்பிக்கையே சிதைக்கிற மாதிரி பேசுறாங்க. சாணக்கியர் ஒரு நீதியில சொல்றாரு, எந்த ஒரு மனிதன் தன் நிலையை மறந்து அடுத்தவன் கையில் இருக்கும் பொருளுக்காக இயங்குகிறானோ அவன் வாழ்நாள் முழுவதும் அடிமையாகவே இருப்பான். கவிதாவோட பேராசை இத்தோட நிக்கல. ரமேஷ் தன்னோட அப்பா அம்மாவோட மருத்துவ செலவுக்காக கொஞ்சம் பணம் ஒதுக்கி வச்சிருந்தாரு. அதை தெரிஞ்சுக்கிட்ட கவிதா, அவங்களுக்கு எதுக்கு இவ்வளவு செலவு, அந்த பணத்தை வச்சு நாம ஒரு கோல்டு ஸ்கீம்ல போடலாமேன்னு சொல்றாங்க. தன்னோட பெத்தவங்களோட உயிர் மேல கூட அக்கறை இல்லாம நகையும் பணமுமே பெருசுன்னு நினைக்கிற அந்த பேராசை ரமேஷை நிலைகுலைய வச்சது. ரமேஷ் யோசிச்சு பார்க்கிறாரு, நாம யாருக்காக இவ்வளவு கஷ்டப்படுறோம், நம்ம சந்தோஷத்தை விட அவங்களுக்கு பணமும் ஸ்டேட்டஸும் தான் முக்கியமான்னு. ஒரு கட்டத்துல ரமேஷுக்கு தொழிலில் ஒரு சின்ன சரிவு ஏற்படுது. சம்பளம் லேட்டா வருது. அந்த நேரத்துல ஆறுதலா இருக்க வேண்டிய கவிதா, பணம் தர முடியாத உன்னோட நான் ஏன் வாழணும்னு கேட்கிற அளவுக்கு போறாங்க. இதுதான் பேராசையோட உச்சம். ஒரு மனுஷன் பணக்காரனா இருக்கும்போது காலை சுத்தி வர்ற உறவுகள் அவன் கஷ்டப்படும் போது அவனை குப்பையை போல தூக்கி போடுவாங்க. உங்க வீட்லயும் இப்படி உங்க உழைப்பை மதிக்காம மத்தவங்களோட ஒப்பிட்டு உங்களை இழிவுபடுத்துற பேராசைக்காரங்க இருக்கிறாங்களா? அவங்க உங்க அன்பை நேசிக்கல, உங்க ஏடிஎம் கார்டை மட்டும்தான் நேசிக்கிறாங்கிறத புரிஞ்சுக்கோங்க. சாணக்கியர் எச்சரிக்கிற இந்த முதல் வகை மனிதர்கள் கிட்ட இருந்து உங்களை காப்பாத்திக்கணும்னா அவங்க கிட்ட ரகசியங்களை சொல்லாம தள்ளி நிக்கிறது தான் ஒரே வழி. ரமேஷோட வாழ்க்கையில நடந்த இந்த துரோகம் உங்களுக்கு ஒரு பாடமா இருக்கட்டும். நீங்களும் இப்படி ஒரு பேராசைக்கு பலியாகி இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல உண்மைன்னு டைப் பண்ணுங்க. சாணக்கியர் எச்சரிக்கிற அந்த 2வது மிக கொடுமையான குணம் என்ன தெரியுமா? அதுதான் வீட்டு ரகசியங்களை வீதிக்கு கொண்டு வருவது. ஒரு மனுஷனுக்கு வெளியில 1000 எதிரிகள் இருக்கலாம், அவங்களை அவன் சமாளிச்சிடுவான். ஆனா வீட்டுக்குள்ளேயே இருந்து உங்களோட பலவீனங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதை உலகத்துக்கே தம்பட்டம் அடிக்கிற ஒருத்தர் இருந்தா அவங்க தான் உங்களை அழிக்க வந்த முதல் எதிரி. சாணக்கியர் ஒரு நீதியில மிக தெளிவா சொல்றாரு, விஷகும்பம் பயோமுகம். அதாவது உள்ள முழுக்க விஷத்தை வச்சுக்கிட்டு மேலே மட்டும் ஒரு அடுக்கு பாலை பூசின குடத்தை போன்றவர்கள் இவங்க. உங்க முன்னாடி தேன் மாதிரி பேசுவாங்க, ஆனா உங்க பின்னாடி உங்களை சிதைக்கிற வேலையை தான் பார்ப்பாங்க. இதை ஒரு கதையோட பார்த்தா உங்களுக்கே அதிர்ச்சியா இருக்கும். ஒரு பெரிய கார்மெண்ட்ஸ் பிசினஸ்ல வெற்றிகரமா இருந்தவர் சுரேஷ். சுரேஷ் எப்போதுமே எதையுமே வெளிப்படையா பேசுறவர். அவரோட மனைவி மாலதி. சுரேஷுக்கு ஒரு சின்ன பலவீனம் இருந்தது. அவர் தொழிலில் எடுக்கிற சில ரிஸ்கான முடிவுகள் சில நேரம் அவருக்கு பதற்றத்தை தரும். அந்த பதற்றத்துல அவர் தன் மனைவி மாலதி கிட்ட மனசு விட்டு பேசுவார். மாலதி,
இந்த மாசம் பிசினஸ்ல ஒரு 5 கோடி ரூபாய் கடன் இருக்கு. இதை சரியா கட்டிட்டோம்னா நாம தப்பிச்சிருவோம், இல்லைன்னா பெரிய சிக்கலாயிடும். இது யாருக்கும் தெரிய வேண்டாம்னு ஒரு நம்பிக்கையில சொல்லுவாரு. ஆனா மாலதி என்ன பண்ணாங்க தெரியுமா? அந்த ரகசியத்தை ஒரு ஆயுதமா கையில் எடுத்தாங்க. அடுத்த ஒரு வாரத்துல அவங்க அண்ணன், தம்பி மற்றும் பக்கத்து வீட்டுக்காரங்கன்னு எல்லார்கிட்டையும், எங்க வீட்டுக்காரருக்கு தொழில் பண்ணவே தெரியல, கோடிக்கணக்கில் கடனை வாங்கி வச்சுட்டு இப்போ நடு ரோட்ல நிக்க போறாருன்னு கேவலமா பேச ஆரம்பிச்சாங்க. இதனால என்ன ஆச்சு? மார்க்கெட்ல சுரேஷுக்கு இருந்த நல்ல பேர் மெதுவா சரிய ஆரம்பிச்சது. பேங்க்ல இருந்து கடன் தர யோசிச்சாங்க. கூட இருந்த தொழிலாளர்கள் மிரள ஆரம்பிச்சாங்க. சுரேஷ் அதிர்ச்சியானாரு. நாம நம்ம வீட்டுக்குள்ள பேசின ரகசியம் எப்படி வெளியில தெரிஞ்சது யோசிச்சப்பதான் அவருக்கு தெரிஞ்சது, அந்த ரகசியத்தை வீதிக்கு கொண்டு வந்தது வேற யாரும் இல்ல, அவர் நம்பின அவர் மனைவிதான். சாணக்கியர் சொல்றாரு, தன் வீட்டின் ரகசியத்தை வெளியே சொல்லும் ஒருவன் தன் வீட்டிற்கு தானே தீ வைப்பவனுக்கு சமம். சுரேஷோட நிலைமை இன்னும் மோசமாச்சு. மாலதி இதோட நிறுத்தாம சுரேஷுக்கு பிடிக்காத ஒரு எதிரிகிட்ட போய், அவகிட்ட இப்ப பணம் இல்ல, இதுதான் அவரோட வீக் பாயிண்ட், இப்போவே அட்டாக் பண்ணுங்கன்னு போட்டு கொடுத்தாங்க. ஒரு பெண்ணோ அல்லது ஒரு ஆணோ தன் துணையின் பலவீனத்தை உலகத்துக்கு காட்டுறதுங்கிறது அவங்க வாழ்ற வீட்டை தானே இடிக்கிறதுக்கு சமம். ரகசியம்ங்கிறது ஒரு புனிதமான விஷயம். ஒருத்தர் உங்களை நம்பி ஒரு விஷயத்த சொல்றாங்கன்னா அதை தன் உயிர் போனாலும் காக்கணும். ஆனா இப்போ இருக்கிற பல பேர் மற்றவங்களோட ரகசியங்களை சொல்லி சந்தோஷப்படுறாங்க. உங்க வீட்லயும் இப்படி உங்க கஷ்டத்தை புரிஞ்சுக்காம உங்களை பத்தி வெளியில தப்பா பேசுறவங்க இருக்காங்களா? அவங்க உங்க நிம்மதியை கெடுக்கிற நச்சுப்பாம்புகள். எப்பவுமே ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க ரகசியங்களை நீங்களே காக்கலன்னா மற்றவங்க காப்பாங்கன்னு நீங்க எதிர்பார்க்கிறது மிகப்பெரிய முட்டாள்தனம். சுரேஷ் கடைசியில எல்லாவற்றையும் உணர்ந்தார். தன் நிம்மதியை கெடுக்கிற ரகசியத்தை மதிக்காத அந்த உறவை விட்டு விலகினார். ஒரு மனுஷனோட வெற்றி அவன ரகசியங்களை காப்பதில் தான் இருக்கு. இந்த வீடியோவோட இந்த 2வது வகை நச்சுகுணம் உங்க வீட்லயும் யாருக்காவது இருந்தா இப்போவே எச்சரிக்கையா இருங்க. அவங்க கிட்ட ஒருபோதும் உங்க பலவீனத்தை காட்டாதீங்க. இந்த தகவல் உண்மையா இருந்தா விழிப்புணர்வு அப்படின்ற வார்த்தையை கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. அடுத்து 3வது குணம் இன்னும் பயங்கரமானது, அதை மிஸ் பண்ணிடாதீங்க. சாணக்கியர் எச்சரிக்கிற அந்த 3வது நச்சு குணம் உங்க வாழ்க்கையை மெதுமெதுவா சாகடிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுதான் எதிர்மறையாக பேசுவது மற்றும் எப்போதும் குறை சொல்லிக் கொண்டே இருப்பது. ஒரு மனுஷன் வெளியில இருக்கிற எதிரிகளை ஜெயிச்சிடுவான், ஆனா வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துகிட்டு உன்னால முடியாது, நீ எதுக்குமே லாயக்கில்லை, உன் நேரம் சரியில்லைன்னு ஒருத்தர் சொல்லிக்கிட்டே இருந்தா அந்த மனுஷன் உயிரோட இருக்கிற பிணமா மாறிடுவான். ஒரு வீட்டுல மகிழ்ச்சி இருக்கணும்னா அங்கே ஒருத்தர் உற்சாகப்படுத்தணும். ஆனா சில பேர் இருக்காங்க, அவங்க வேலையே மற்றவங்களோட தன்னம்பிக்கையை தரைமட்டமாக்குறது தான். இத ரவிங்கிற ஒரு இளைஞனோட வாழ்க்கையில நடந்த சம்பவத்தோட பார்த்தா உங்களுக்கு தெளிவா புரியும். ரவி ஒரு சின்ன கிராமத்துல இருந்து நகரத்துக்கு வந்து ஒரு சொந்த தொழில் ஆரம்பிக்கணும்னு கனவு கண்டான். அவன் அதுக்காக பகல் இரவுன்னு பார்க்காம உழைச்சு ஒரு 5 லட்சம் ரூபாய் சேர்த்தான். ஆனா அவனோட பெரியப்பா பையன் குமார் அவனோடவே தங்கி இருந்தான். ரவி ஒவ்வொரு முறை ஒரு புது பிளான் போடும் போதும் குமார் சொல்ற முதல் வார்த்தை இதுதான்: ரவி, இப்ப மார்க்கெட் ரொம்ப மோசமா இருக்கு, நீ போட்ட காசு எல்லாம் கோவிந்தா ஆக போகுது, உனக்கெல்லாம் எதுக்கு பிசினஸ், பேசாம ஒரு 10,000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலைக்கு போ. ரவி இதை கேட்டு சோர்வடைவான், ஆனா மறுபடியும் தன்னை தேத்திக்கிட்டு வேலை செய்வான். ஒரு நாள் ரவிக்கு ஒரு பெரிய ஆர்டர் கிடைச்சது. அந்த சந்தோஷத்துல அவன் வீட்டுக்கு வந்து சொன்னப்போ குமார் பாராட்டல, மாறாக இதெல்லாம் லக்ல கிடைச்சது, அடுத்த மாசம் பாரு நீ தெருவுல வந்து நிப்புன்னு சொன்னான். சாணக்கியர் ஒரு நீதியில சொல்றாரு, யார் ஒருவன் உன் வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்பட்டு உன் தன்னம்பிக்கையை சிதைக்கிறானோ அவன் உனக்கு சொந்தக்காரன் கிடையாது, அவன் உன் முன்னேற்றத்தை தடுக்கும் ஒரு தடைக்கல். குமார் செஞ்சது வெறும் பொறாமை இல்ல, அது ஒரு வகையான நச்சுத்தன்மை. ஒரு மனுஷன் இருட்டான பாதையில நடக்கும்போது அவனுக்கு ஒரு சின்ன மெழுகுவர்த்தி வெளிச்சம் கிடைச்சா கூட அவன் நடந்து போயிடுவான். ஆனா எரியிற மெழுகுவர்த்தியை ஊதி அணைக்கிற ஒருத்தன் கூடவே இருந்தா அவன் எப்படி முன்னேறுவான்? ரவிக்கு ஒரு கட்டத்துல பிசினஸ்ல சின்ன தொய்வு ஏற்பட்டது. அந்த நேரத்துல குமார் ஒரு பேய போல சிரிச்சுக்கிட்டே சொன்னான், நான் அப்பவே சொன்னேன்ல நீ பிச்சை எடுக்க போறேன்னு, இப்போ பாரு நான் சொன்னது நடந்துருச்சு. அந்த வார்த்தைகள் ரவியோட இதயத்துல ஈட்டியாய் பாய்ஞ்சது. சொந்த ரத்தமே தன் வீழ்ச்சியை ரசிக்குதுங்கிறதை அவனால தாங்கிக்க முடியல. சாணக்கியர் எச்சரிக்கிறாரு, பாம்போட கூட ஒரு ரூம்ல தூங்கலாம், ஆனா நெகட்டிவிட்டி பேசுற ஒருத்தன் கூட ஒரு நிமிஷம் கூட வாழாதீங்க. ஏன்னா பாம்பு ஒரு முறைதான் கடிக்கும், ஆனா இவங்க பேச்சு உங்களை ஒவ்வொரு நிமிஷமும் சாகடிக்கும். இன்னைக்கு சமூகத்துல எத்தனையோ ரவிகள் இருக்காங்க, தான் ஏதாவது சாதிக்கலாம்னு நினைக்கும் போது வீட்டுக்குள்ளேயே ஒரு குமார் இருந்து உன்னால முடியாதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி அவங்க பேச்சை தூக்கி குப்பையில போடுறதுதான்.
ரவி கடைசியில என்ன பண்ணான் தெரியுமா? குமாரோட பேச்ச கேட்கறத நிறுத்தினான். அவன் கிட்ட இருந்து விலகி பாசிட்டிவா இருக்கிற மனிதர்களோட சேர ஆரம்பிச்சான். சில மாதங்கள்லயே ரவி இழந்ததை மீட்டான். நண்பர்களே, உங்க வீட்லயும் இப்படி உங்க கனவுகளை கேலி செய்யறவங்க, உங்க தன்னம்பிக்கையை சிதைக்கிறவங்க இருக்காங்களா? அவங்க உங்க மேல இருக்கிற அக்கறையில சொல்லல, அவங்களால சாதிக்க முடியலைங்கிற பொறாமையில சொல்றாங்க. உன்னால முடியாதுன்னு யாரு சொன்னாலும் அவங்க முன்னாடி முடிஞ்சு காட்டுறதுதான் சாணக்கிய தந்திரம். இந்த மூன்றாவது வகை நச்சு குணம் உங்க வாழ்க்கையில யாராவது காட்டியிருக்கிறாங்களா? அப்படியே அவங்க சொன்ன வார்த்தைகள் உங்களை எப்படி பாதிச்சதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த தகவல் உங்க மனசுக்கு நெருக்கமா இருந்தா வெற்றி அப்படின்ற வார்த்தையை டைப் பண்ணுங்க. அடுத்த கிளைமாக்ஸ் பகுதியில இந்த 3 பேர்கிட்ட இருந்தும் ரவி எப்படி தப்பிச்சான், உண்மையான நிம்மதி அவனுக்கு எப்படி கிடைச்சதுன்னு பார்ப்போம். மிஸ் பண்ணிடாதீங்க. 4 திசைகளிலும் துரோகங்களாலும் எதிர்மறை பேச்சுகளாலும் சூழப்பட்ட ரவி ஒரு கட்டத்துல தற்கொலை செஞ்சுக்கலாம்னு கூட நினைச்சான். ஆனா அந்த நள்ளிரவு நேரத்துல அவனுக்கு சாணக்கியரோட ஒரு பொன்மொழி நினைவுக்கு வந்தது. பயப்படுவது கோழைத்தனம், துரோகிகளை தூக்கி எறிந்துவிட்டு மீண்டும் எழுவதே புத்திசாலித்தனம். ரவி தன் கண்ணீரை துடைச்சான். இத்தனை நாள் அவன் மேலே ஏறி நின்ன அந்த 3 நச்சு குணங்கள் கொண்ட மனிதர்களை தன் வாழ்க்கையிலிருந்து அப்படியே கட் பண்ணினான். யாருக்காகவும் காத்திருக்காம, யாருடைய அங்கீகாரத்தையும் எதிர்பார்க்காம ரவி தன் வேலையை தொடங்கினான். சில காலங்களிலேயே அவன் இழந்த அத்தனை நிம்மதியையும் செல்வத்தையும் மீட்டெடுத்தான். அவன் மீண்டும் ஜெயிக்கிறதை பார்த்த அதே பேராசைக்காரர்களும், ரகசியத்தை வித்தவர்களும், உன்னால முடியாதுன்னு சொன்னவங்களும் இப்போ அதே வீட்டு வாசல்ல வந்து அவனுக்கு பூங்கொத்து கொடுத்து நிக்கிறாங்க. ஆனா ரவி இப்போ தெளிவா இருக்கான். நண்பர்களே, நாம பார்த்தது வெறும் கதை இல்ல, இதுதான் இன்னைக்கு ஒவ்வொரு வீட்லயும் நடக்கிற நிஜம். பணத்துக்காக பாசம் காட்டுறவங்க, உங்க ரகசியங்களை விக்கிறவங்க, உங்க தன்னம்பிக்கையை சிதைக்கிறவங்க, இவங்க யாராக இருந்தாலும் சரி, அவங்க கிட்ட இருந்து மெதுவா சத்தம் இல்லாம விலகிடுங்க. உங்க மௌனமே அவங்களுக்கு பெரிய தண்டனை. உங்க வெற்றி தான் அவங்க முகத்துல கொடுக்கிற பெரிய அடி. இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி. இந்த 3 நச்சு குணங்கள்ல ஒரு மனிதனுக்கு எது மிகவும் ஆபத்தானதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? பேராசையா, துரோகமா, அல்லது எதிர்மறை பேச்சா? உங்க பதிலை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க வாழ்க்கையிலையும் இது போல துரோகங்களை சந்திச்சு இப்போ ஒரு சிங்கமா மீண்டு வந்திருந்தா ஐ ஆம் அ லயன் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க கண்களை திறந்திருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களோ அல்லது உறவினர்களோ இது போன்ற நச்சு மனிதர்களிடம் சிக்கி இருக்கலாம். அவங்களுக்கு இந்த வீடியோவை உடனே ஷேர் பண்ணி அவங்க வாழ்க்கையை காப்பாத்துங்க. இது போன்ற ஆழமான வாழ்வியல் உண்மைகளையும் சாணக்கியரின் ரகசியங்களையும் தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்ம சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செஞ்சு பெல் ஐகானை அழுத்துங்க. நினைவில் வச்சுக்கோங்க, சரியான மனிதர்களுடன் சேர்வது வெற்றியை தரும். ஆனால் தவறான மனிதர்களை தவிர்ப்பது உங்கள் நிம்மதியை காக்கும். விழிப்புணர்வோடு இருங்க. அடுத்த ஒரு அதிரடி வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.